கர்மயோகம் சொற்பொழிவு. தலைப்பு: செயல் புரிவதன் ரகசியம். பிறருடைய பௌதீகத் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு உதவுவது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த தேவை எவ்வளவு பெரியது, அந்த உதவி எவ்வளவு காலம் நீடித்து நிற்கும் என்பதைப் பொறுத்தே அந்த உதவியின் சிறப்பு அமைகிறது. ஒருவனது தேவைகளை 1 மணி நேரத்திற்கு பூர்த்தி செய்வது அவனுக்கு ஓர் உதவிதான். 1 வருடத்திற்கு பூர்த்தி செய்தோமானால் அது அதைவிட பெரிய உதவி. அவனது தேவைகளை இன்றென்றைக்குமாக நாம் பூர்த்தி செய்ய முடியுமானால் அதுவே அவனுக்குச் செய்யக்கூடிய மகத்தான உதவி. ஆன்மீக ஞானம் ஒன்றினாலேயே நமது துன்பங்களை என்றென்றைக்குமாக ஒழிக்க முடியும். மற்ற எல்லா அறிவும் நமது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே நீக்கும். தேவைகளை எழுப்புகின்ற மூல காரணத்தை ஆன்ம ஞானத்தால் மட்டுமே முற்றிலுமாக வேரறுக்க முடியும். எனவே ஒருவனுக்கு அழிக்க முடிந்த உதவிகள் அனைத்திலும் ஆன்மீக உதவியே தலை சிறந்தது. ஆன்மீக ஞானத்தை தருபவனே மனித குலத்திற்கு மிகச்சிறந்த நன்மை செய்பவன். அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவி செய்துள்ளவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்தக் காலத்திலும் நாம் காண்கிறோம். ஏனெனில் வாழ்வின் நமது செயல்பாடுகள் அனைத்திற்கும் உண்மையான அடிப்படை ஆன்மீகமே. ஆன்மீக வலிமையும் ஆன்ம நிறைவும் உடைய ஒருவன் விரும்புவானானால் எல்லா துறைகளிலும் பேராற்றல் பெற்றவனாக விளங்க முடியும். ஆன்மீக வலிமை இல்லாமல் ஒருவனால் தன் பௌதீகத் தேவைகளைக் கூட சிறந்த முறையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆன்மீக உதவிக்கு அடுத்து வருவது அறிவு வளர்ச்சிக்கான உதவி. உணவு மற்றும் உடைகள் அளிப்பதை விட வித்யாதானம் அல்லது அறிவதானம் எவ்வளவோ மேலானது. ஒருவனது உயிரை காப்பதை விட அது சிறந்தது. ஏனென்றால் மனிதனின் உண்மையான உயிர் நாடி, உண்மையான வாழ்க்கை அறிவில் மட்டுமே அமைந்துள்ளது. அறியாமை என்பது மரணம், அறிவுதான் வாழ்வு. அறியாமையிலும் துன்பத்திலும் தட்டுத்தடுமாறிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயனற்றது. அடுத்து இயல்பாக வருவது ஒருவனது உடல் சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உதவி. எனவே பிறருக்கு உதவி செய்வதைப் பற்றி நினைக்கும்போது நாம் அளிக்க முடிந்தவை பௌதீகத் தேவைகளை தீர்க்கும் உதவிகள் மட்டுமே என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. பௌதீகத் தேவைகளை தீர்க்கும் உதவிகளிலெல்லாம் கடைசியானது மட்டுமல்ல, சிறியதும் ஆகும். அது ஒருவனுடைய தேவையை நிரந்தரமாக தீர்ப்பதில்லை. பசியால் நான் படும் துன்பம் சாப்பிட்டால் தீர்ந்துவிடும். ஆனால் பசி மீண்டும் வருகிறது. இனிமேல் தேவைகள் எதுவும் இல்லை என்ற அளவிற்கு நான் திருப்தியுறும்போதுதான் என் துன்பம் தீர முடியும். அப்போது பசி என்னை வாட்ட முடியாது. எந்தக் கவலையும் துயரமும் என்னை பாதிக்க முடியாது. எனவே ஆன்ம சக்தியை அளிக்கவல்ல உதவியே முதன்மையானது. அறிவை அளிப்பது அடுத்தது. உடல் உதவி கடைசியானது. பௌதீகத் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதால் உலகத்தின் துன்பங்களையெல்லாம் தீர்த்துவிட முடியாது. மனிதனின் இயல்பு மாறும் வரையில் இந்த பௌதீகத் தேவைகள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். துன்பங்களும் அவனை வருத்திக் கொண்டதான் இருக்கும். எத்தனை பௌதீக உதவிகளாலும் அதனை முழுவதுமாக தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மனிதர்களை தூயவர்களாக்குவதுதான். நாம் காணும் எல்லா தீமைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் அறியாமையே. மனிதன் ஒளி பெறட்டும், தூயவனாகட்டும், ஆன்மீக வலிமை பெறட்டும், கல்வி பெறட்டும், அதன் பிறகு மட்டுமே உலகின் துன்பங்கள் தீரும். அதற்கு முன்பு அல்ல. நாட்டிலுள்ள ஒவ்வொரு வீட்டையும் தர்மசாலையாக மாற்றலாம். நாடு முழுவதையும் ஆஸ்பத்திரிகளால் நிரப்பலாம். ஆனால் மனிதனின் குணம் மாறும் வரையில் அவனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இடையூடின்றி நாம் செயல் புரிய வேண்டும் என்று பகவத்கீதை மீண்டும் மீண்டும் கூறுவதை நாம் படிக்கிறோம். இயல்பாகவே எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையாகவே உள்ளன. யாருக்கோ எங்கோ சிறிதாவது நன்மை தராத ஒரு செயலை நாம் செய்ய முடியாது. அதுபோலவே எங்காவது யாருக்காவது சிறிது துன்பம் தராத செயலையும் செய்ய முடியாது. எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையே. என்றாலும் இடைவிடாமல் செயல் புரியவே நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நன்மை தீமை இரண்டும் அவற்றிற்குரிய பலன்களை கொடுக்கின்றன. அவற்றிற்குரிய கர்மத்தை உண்டாக்குகின்றன. நற்செயல்
நம்முள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தீய செயல் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நல்லவை கெட்டவை இரண்டுமே ஆன்மாவை பந்தத்தில் பிணைக்கின்றன. செயல்கள் இவ்வாறு நம்மை பந்தத்தில் பிணைக்காதிருக்க கீதை வழிகாட்டுகிறது. நாம் செய்கின்ற செயலில் பற்று கொள்ளாதிருந்தால் அது ஆன்மாவை பிணைக்காது. பற்றற்று செயல்புரிவது என்றால் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ள முயல்வோம். இடைவிடாது செயல்புரிய வேண்டும், ஆனால் அதில் பற்று வைக்கக்கூடாது என்பது கீதையின் மையக் கருத்து. இதை புரிந்து கொள்ள சம்ஸ்காரம் என்பது பற்றி நமக்கு சிறிது தெரிய வேண்டும். சம்ஸ்காரம் என்பதை ஓரளவிற்கு இயல்பான மனப்பாங்கு, இன்ஹெரண்ட் டெண்டன்சி என்று மொழிபெயர்க்கலாம். மனத்தை ஒரு குளத்திற்கு ஒப்பிடலாம். அதில் எழுகின்ற அலை மற்றும் சிற்றலை ஒவ்வொன்றும் அடங்கும்போது முற்றிலுமாக அழிந்து விடுவதில்லை. மீண்டும் அந்த அலை திரும்பி வருவதற்கான அறிகுறியோடு கூடிய அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. இவ்வாறு அலை மீண்டும் எழுவதற்கான சாத்தியக்கூறுடன் கூடிய அடையாளமே சம்ஸ்காரம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நம் உடம்பின் ஒவ்வொரு அசைவும், நாம் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் சித்தத்தில் ஒரு பதிவை விட்டுச் செல்கிறது. இந்த பதிவுகள் மேற்பரப்பில் தென்படாதிருக்கலாம், ஆனாலும் ஆழ்மனத்தில் நாம் அறியாமலே செயல்புரியும் அளவு வலிமை படைத்தவை அவை. ஒவ்வொரு கணமும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை மனத்திலுள்ள இந்த பதிவுகளின் மொத்தமே உருவாக்குகிறது. இப்போது இந்த கணத்தில் நான் என்னவாக இருக்கிறேனோ அது என்னுடைய கடந்த கால சம்ஸ்காரங்களுடைய மொத்தத்தின் விளைவாகும். இதுதான் உண்மையில் குணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய குணத்தை இந்த சம்ஸ்காரங்களின் மொத்தமே நிர்ணயிக்கிறது. நல்ல சம்ஸ்காரங்கள் மேலோங்கியிருந்தால் குணம் நல்லதாக அமைகிறது. தீயவை மேலோங்கியிருந்தால் குணம் தீயதாக அமைகிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து தீய வார்த்தைகளைக் கேட்டு தீய எண்ணங்களையே எண்ணி தீய செயல்களையே செய்து கொண்டிருந்தால் அவனது மனம் தீய சம்ஸ்காரங்களால் நிறைகிறது. அவை அவனது சிந்தனையையும் செயலையும் அவன் அறியாமலேயே ஆட்டிப் படைக்கின்றன. உண்மையில் இந்த தீய சம்ஸ்காரங்கள் தொடர்ந்து செயல்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அவற்றின் விளைவு தீமையாகத்தான் இருக்கும். அதன் காரணத்தால் அந்த மனிதன் தீயவனாக இருக்கிறான். அவனால் இதை தவிர்க்க முடியாது. இந்த சம்ஸ்காரங்கள் மொத்தமும் தீய செயல்களை செய்வதற்கான ஆற்றல் மிக்கதொரு தூண்டு சக்தியை அவனுள் உருவாக்கும். தன் சம்ஸ்காரங்களின் கையின் மனிதன் எந்திரம் போல ஆகிவிடுகிறான். அவை அவனை தீமை செய்யும்படி கட்டாளைப்படுத்துகின்றன. அதுபோலவே ஒருவன் நல்ல நினைவுகளையே நினைத்து நற்செயல்களையே செய்தால் சம்ஸ்காரங்களின் மொத்தமும் நல்லதாக இருக்கும். இவை அவனது நினைப்பும் முயற்சியும் இல்லாமலேயே அவனை நற்செயல்களில் தூண்டுகின்றன. நல்லது செய்வதிலிருந்து தடுக்க முடியாத மனப்பாங்கு உண்டாகும் அளவிற்கு ஒருவன் மிக அதிகமாக நல்லவற்றை செய்வானானால், மிக அதிகமாக நல்லவற்றையே நினைப்பானானால், தன்னையும் மீறி அவன் தீமை செய்ய முயன்றாலும் அவனது மனப்பாங்குகளின் மொத்தமும் சேர்ந்து அவனை தீமை செய்ய விடாமல் தடுத்துவிடும். அவன் முழுக்க முழுக்க நல்ல மனப்பாங்குகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறான். அந்த நிலையில் ஒரு மனிதனின் நற்பண்பு நிலை பெற்றுவிட்டது என்று கூறலாம். ஆமை தலையையும் கால்களையும் தன் ஓட்டிற்குள் இழுத்து கொண்டால் நீங்கள் அதைக் கண்டதுண்டமாக வெட்டிச் சிதைத்தாலும் அது வெளியே வராது. அதுபோல் தன் சங்கல்பங்களையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய மனிதனின் இயல்பு மாறாமல் நிலை பெற்றுவிடும். அவன் அக ஆற்றல்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான். அவனது சங்கல்பமின்றி அவற்றை வெளிப்படுத்த எதனாலும் முடியாது. நல்ல எண்ணங்களை தொடர்ந்து நினைப்பதால் மனத்தின் மேற்பரப்பில் நல்ல சம்ஸ்காரங்களே சஞ்சரிக்கின்றன. அதனால் நல்லது செய்வதற்கான மனப்பாங்கு வலிமை பெறுகிறது. அதன் விளைவாக நாம் புலன்களைக் கட்டுப்படுத்தலாம் என்று உணர்கிறோம். இவ்வாறுதான் குணம் நிலை பெற முடியும். அதன் பிறகு மட்டுமே ஒருவன் உண்மையை அடைகிறான். அத்தகையவன் என்றென்றைக்கும் பத்திரமாக இருப்பான். அவனால் எந்த தீமையும் செய்ய முடியாது. நீங்கள் அவனை எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் அவனுக்கு அபாயமில்லை. இப்படி நல்ல மனப்பாங்கினை பெற்றிருப்பதை விட உயர்ந்த நிலை ஒன்று உள்ளது. அது முக்தியில் நாட்டம். எல்லா யோகங்களின் லட்சியமும்
ஆன்ம சுதந்திரமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா யோகங்களும் வேறுபாடின்றி இந்த லட்சியத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன. புத்தர் பெருமளவிற்கு தியானத்தின் மூலமும் இயேசு பிரார்த்தனையின் மூலமும் அடைந்த அதே நிலையை ஒருவன் செயலின் மூலமாகவே அடைய முடியும். புத்தர் செயல்திறன் மிக்க ஞானி, இயேசு ஒரு பக்தர். ஆனால் இருவரும் ஒரே லட்சியத்தையே அடைந்தனர். இங்கே ஒரு பிரச்சனை எழுகிறது. முக்தி என்றால் முழு சுதந்திரம். தீமைத் தழையிலிருந்தும் அதுபோலவே நன்மைத் தழையிலிருந்தும் சுதந்திரம் பெறுவது. இரும்புச் சங்கிலியைப் போலவே தங்கச் சங்கிலியும் தழைதான். என் கையில் முள் ஒன்று குத்தியிருக்கிறது. அதை எடுப்பதற்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறேன். எடுத்து முடிந்ததும் இரண்டையுமே எரிந்து விடுகிறேன். இரண்டாவது முள்ளை நான் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் இரண்டும் முட்களே. அதுபோல் தீய இயல்புகள் நல்ல இயல்புகளால் சமன்படுத்தப்பட வேண்டும். நல்ல சம்ஸ்காரங்களின் புதிய அலைகளை பாய்ச்சி தீய சம்ஸ்காரங்களை ஏறக்குறைய அவை மறைகின்ற வரையில், ஒடுங்குகின்ற வரையில், மனத்தின் ஒரு மூலையில் கட்டுப்படுத்தப்படுகின்ற வரையில் நீக்க வேண்டும். அதன் பிறகு நல்ல இயல்புகளையும் வெற்றி கொள்ள வேண்டும். இவ்வாறு பற்றின்மை ஆகிறது. செயல்புரி, ஆனால் அந்த செயலோ எண்ணமோ மனத்தில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்காமல் பார்த்துக்கொள். அலைகள் வந்து போகட்டும். உடம்பிலிருந்தும் மூளையிலிருந்தும் பெரிய பெரிய செயல்கள் புறப்படட்டும். ஆனால் அவை மனத்தில் ஆழ்ந்த பதிவு எதையும் உண்டாக்க அனுமதிக்காதீர்கள். இதை செய்வது எப்படி? நாம் பற்றுக்கொள்கின்ற எந்தச் செயலின் பதிவும் நிலைத்து விடுவதை காண்கிறோம். ஒரு நாளில் நான் 100 பேரை சந்தித்திருக்கலாம். நான் நேசிக்கின்ற ஒருவரையும் அவர்களுள் சந்திக்கிறேன். இரவு நான் படுக்கைக்கு செல்லும்போது பகலில் பார்த்த முகங்களையெல்லாம் நினைவிற்கு கொண்டு வர முயல்கிறேன். அப்போது அந்த ஒரே முகம், ஒருவேளை நான் 1 நிமிடம் மட்டுமே பார்த்திருந்தாலும், நான் நேசிக்கின்ற அந்த ஒரு முகம் மட்டுமே என் மனக்கண் முன் வருகிறது. மற்ற எல்லா முகங்களும் மறைந்து விடுகின்றன. இதன் காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட நபரிடம் நான் கொண்டுள்ள பற்றுதான் மற்ற முகங்களை விட அந்த முகத்தின் ஆழ்ந்த பதிவை என் மனத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. உடலியலின்படி எல்லா முகங்கள் ஏற்படுத்திய பதிவுகளும் ஒரே போன்றவைதான். நான் பார்த்த எல்லா முகங்களின் உருவங்களும் என் விழித்திரையில் ஒரே போல்தான் விழுந்தது. மூளையும் ஒரே போல்தான் அவற்றை கிரகித்தது. ஆனால் மனத்தில் ஏற்பட்ட விளைவு ஒன்று போலில்லை. நான் பார்த்தவற்றுள் பெரும்பாலானவை ஒருவேளை முற்றிலும் புதிய முகங்களாக இருக்கலாம். அவர்களைப் பற்றி இதற்கு முன் நான் நினைத்துக்கூட இருக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு கணம் மட்டுமே பார்க்க முடிந்த அந்த ஒரு முகத்திற்கு மட்டும் அதனுடன் தொடர்புடைய சமப்பதிவுகள் என்னுள்ளே இருந்தன. ஒருவேளை அந்த முகத்தை பல ஆண்டுகளாகவே நான் என் மனத்தில் பார்த்து வந்திருக்கலாம். அவரை பற்றிய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் எனக்கு தெரிந்திருக்கலாம். இப்போது நான் கண்ட ஒரு கண தோற்றம் என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த அவரை பற்றிய 1000 நினைவுகளை எழுப்பிவிட்டன. மற்ற முகங்களை விட அவரது முகம் தொடர்பான இந்த சம்ஸ்காரம் ஒருவேளை நூற்றுக்கணக்கான முறை உண்டாகியிருப்பதால் மனத்தில் ஆழ்ந்த விளைவை ஏற்படுத்திவிட்டது. எனவே பற்றற்றிரு. செயல்கள் நடைபெறட்டும். மூளை மையங்கள் செயல்படட்டும். இடைவிடாமல் செயலில் ஈடுபடு. ஆனால் ஓர் அலை கூட மனத்தை வெல்ல அனுமதிக்காதே. அந்நியன் போல், ஒரு யாத்திரீகன் போல் இந்த உலகத்தில் வேலை செய். இடைவிடாமல் வேலை செய். ஆனால் உன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாதே. பந்தம் என்பது பயங்கரமானது. இந்த உலகம் நமது நிலையான இருப்பிடம் அல்ல. நாம் கடந்து செல்கின்ற பல தளங்களுள் இதுவும் ஒன்று, அவ்வளவுதான். இயற்கை அனைத்தும் ஆன்மாவிற்கே தவிர ஆன்மா இயற்கைக்காக அல்ல என்னும் மகத்தான சாங்கிய கூற்றை நினைவில் கொள். இயற்கை இருப்பதின் ஒரே காரணம் ஆன்மா பண்படுவது மட்டுமே. இயற்கையின் இருப்பிற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. ஆன்மா ஞானம் பெற வேண்டும். அதன் மூலமாக முக்தி பெற வேண்டும். அதற்காகவே இயற்கை இருக்கிறது. இது எப்போதும் நம் நினைவில் இருக்குமானால் நாம் நம்மை இயற்கையுடன் பிணைத்துக் கொள்ள மாட்டோம். இந்த உலகம் நாம் படிப்பதற்கான புத்தகம். வேண்டிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த புத்தகத்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த உலகம்தான் நாம் என்றே நாம் எண்ணுகிறோம். உலகிற்காகத்தான் ஆன்மா, உடலுக்காகத்தான் உயிர் என்று எண்ணத் தலைப்படுகிறோம். பொதுவாக சொல்வார்களே, அதுபோல் மனிதன் உண்பதற்காகவே வாழ்கிறான், வாழ்வதற்காக உண்பதில்லை என்றே நாம் நினைக்கிறோம். இந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையே நாம் என்று கருதி அதில் பற்றுக்கொள்கிறோம்.
இந்த பற்று மனத்தில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்குகிறது. இது நம்மை கட்டுப்படுத்தி சுதந்திரமாக செயல்புரிய விடாமல் அடிமைகள் போல் வேலை செய்ய வைக்கிறது. எஜமானனைப் போல் வேலை செய்ய வேண்டும், அடிமையைப் போல் அல்ல என்பதே இந்த உபதேசத்தின் சுருக்கம். இடைவிடாமல் வேலை செய், ஆனால் அடிமையைப் போல் வேலை செய்யாதே. மனிதர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நீ பார்த்ததில்லையா? முற்றிலும் ஓய்ந்திருக்க யாராலும் முடிவதில்லை. 199 பேர் அடிமைகளைப் போல் வேலை செய்கிறார்கள். பலன் துன்பம்தான். இவையெல்லாம் சுயநலம் சார்ந்த வேலை. சுதந்திரத்தின் மூலமாக செயல்புரி, அன்பின் வழியாக வேலை செய். அன்பு என்ற வார்த்தையின் பொருளை புரிந்துகொள்வது மிகவும் கடினம். சுதந்திரம் இல்லாத வரையில் அன்பு தோன்றுவதில்லை. அடிமையிடம் உண்மையான அன்பு இருக்க முடியாது. நீங்கள் ஓர் அடிமையை விலைக்கு வாங்கி சங்கிலியில் கட்டி உங்களுக்காக வேலை செய்யச் சொல்லுங்கள். அவன் மாடு போல் வேலை செய்வான், ஆனால் அவனிடம் அன்பு இருக்காது. நாமும் உலகப் பொருட்களுக்காக அடிமை போல் வேலை செய்தோமானால் நம்மிடம் அன்பு இருக்க முடியாது. நாம் செய்யும் வேலையும் உண்மையான வேலையாகாது. உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செய்யப்படுகின்ற வேலைகளும் சரி, நமக்காகவே செய்யப்படுகின்ற வேலையும் சரி, இது உண்மையே. சுயநலத்துடன் செய்யும் வேலை அடிமை வேலை. இதோ ஒரு சோதனை. அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வரும். அமைதியையும் ஆசிகளையும் விளைவாக கொண்டு வராத அன்புச் செயல்கள் எதுவுமே இல்லை. உண்மை இருப்பு, உண்மை அறிவு, உண்மை அன்பு மூன்றும் ஒன்றோடொன்று நிரந்தரமாக இணைந்தவை. இந்த மூன்றும் ஒன்றிலேயே உள்ளன. எங்கே இதில் ஒன்று உள்ளதோ அங்கு மற்றவை இருந்தே தீரும். இவை இரண்டற்ற ஒன்றேயான சத் சித் ஆனந்தப் பொருளின் 3 நிலைகள். அந்த ஒரு பொருளே நடைமுறை நிலைக்கு வரும்போது இருப்பு அல்லது சத் என்பதை நாம் உலகமாக காண்கிறோம். அறிவு அல்லது சித் உலகப் பொருட்களைப் பற்றிய அறிவாக மாறுகிறது. ஆனந்தம் மனித இதயம் அறிந்த உண்மை அன்பு அனைத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. எனவே உண்மை அன்பு என்பது காட்டுபவரிடமோ காட்டப்படுபவரிடமோ வேதனையை உண்டாக்கும் வண்ணம் ஒருபோதும் செயல்படாது. ஒருவன் ஒருத்தியை காதலிக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவள் முழுக்க முழுக்க தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவளுடைய நடத்தை ஒவ்வொன்றையும் சந்தேகத்துடன் கண்காணிக்கிறான். அவள் அவனது அருகிலேயே அமர வேண்டும், அவனது அருகிலேயே நிற்க வேண்டும். உண்பதும் பூவதும் வருவதும் எல்லாமே அவனுடைய கட்டளைப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவளது அடிமையாகிவிட்ட அவன் அவளும் தன் அடிமையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இது அன்பு அல்ல, இது அடிமைகளின் பக்குவப்படாத ஒருவித பற்று. அன்பு போல் தன்னை காட்டிக்கொள்கிறது, அவ்வளவுதான். இது அன்பு அல்ல, ஏனெனில் இது துன்பத்தை தருகிறது. இவன் விரும்பியதை அந்த பெண் செய்யாவிட்டால் அது இவனை வேதனைக்கு உள்ளாக்குகிறது. அன்பிற்கு ஒருபோதும் வேதனை தரும் எதிர்விளைவு இருக்காது. அன்பு ஆனந்தத்தை மட்டுமே எதிர்விளைவாக தருகிறது. ஆனந்தத்தை தராத அன்பு அன்பல்ல, அது வேறு ஏதோ ஒன்றை தவறாக அன்பென்று நினைப்பதாகும். வேதனை, பொறாமை, சுயநல உணர்ச்சிகள் போன்ற எதிர்விளைவுகள் உண்டாகா வண்ணம் உங்கள் கணவன், மனைவி, மக்கள், உலகம், பிரபஞ்சம் அனைத்தையும் நேசிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களானால் பற்றின்றி இருக்கத்தகுந்த நிலையில் இருக்கிறீர்கள். அர்ஜுனா, என்னை பார். நான் செயல்புரிவதை ஒரு கணம் நிறுத்தினாலும் இந்த பிரபஞ்சம் அழிந்து போகும். செயல்புரிந்து நான் அடைவதற்கு எதுவும் இல்லை. நானே இறைவன். பின் நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? ஏனெனில் நான் உலகை நேசிக்கிறேன் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இறைவன் பற்றின்றி இருக்கிறார், ஏனென்றால் அவர் அன்பு செய்கிறார். உண்மை அன்பு நம்மை பற்றற்றவர்களாக்குகிறது. எங்கெல்லாம் பற்று இருக்கிறதோ, உலகப் பொருட்களை பற்றிப் பிடித்துக் கொள்ளும் ஆசை இருக்கிறதோ, அங்கே இருப்பதெல்லாம் வெறும் ஜட பொருள் அணுக்களின் 2 தொகுதிகளுக்கு இடையே உள்ள பௌதீக கவர்ச்சியே அது.
2 உடம்புகள் நெருக்கமாக, மிக நெருக்கமாக எப்போதும் ஈர்த்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒன்று அது. போதிய அளவு அந்த 2 உடம்புகளும் நெருங்க முடியாவிட்டால் வேதனை விளைகிறது. உண்மை அன்பு ஒருபோதும் பௌதீக கவர்ச்சியை சார்ந்திருப்பதில்லை. அத்தகைய அன்பு கொண்டவர்கள் 1000 மைல்கள் இடைவெளியில் இருக்கலாம், ஆனால் அவர்களது அன்பு ஒருபோலவே இருக்கும். அது அழிவதில்லை, எந்த வேதனையான எதிர்விளைவையும் உண்டாக்குவதில்லை. இத்தகைய பற்றின்மை ஏறக்குறைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு அடையக்கூடிய ஒன்று. இந்த நிலையை அடையும்போது அன்பின் லட்சியத்தை அடைந்து விடுகிறோம், சுதந்திரர்களாகி விடுகிறோம். இயற்கையின் கட்டுகள் நம்மிடமிருந்து விலகிவிடுகின்றன. உலகம் உண்மையாக எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் காண்போம். அதன்பின் இயற்கை நம்மை எந்த சங்கிலியாலும் கட்டுவதில்லை. நாம் முழுக்க முழுக்க சுதந்திரர்களாகி விடுவோம். செயல்களின் பலன்களை பொருட்படுத்த மாட்டோம். அந்த பலன்கள் என்ன என்பதைப் பற்றி யாருக்கு கவலை? நீ உன் குழந்தைகளுக்குத் தருபவற்றிற்கு எதையாவது திருப்பிக் கேட்பாயா? உன் குழந்தைகளுக்காக உழைப்பது உனது கடமை. அதோடு விஷயம் முடிந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ, நகருக்கோ, நாட்டிற்கோ நீங்கள் எதையாவது செய்யும் போதும் இதே மனநிலையை கைக்கொள்ளுங்கள். அதாவது, எதையும் பிரதியாக எதிர்பார்க்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்வது போலவே செய்யுங்கள். பிரதிபலனைப் பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் செய்கின்ற அனைத்தையும் உலக வேள்வியில் ஓர் ஆகுதியாக சமர்ப்பிக்கின்ற நிலையில் உங்களால் எப்போதும் இருக்க முடியுமானால், நீங்கள் செய்கின்ற வேலை உங்களை பற்றுக்கொள்ளச் செய்யாது. பிரதியாக எதையாவது எதிர்பார்க்கும்போதுதான் பற்று வருகிறது. அடிமைகளைப் போல் வேலை செய்தால் சுயநலமும் பற்றுமே உண்டாகிறது. மனத்தின் எஜமானர்களாகச் செயல்புரிந்தாலோ பற்றின்மையால் வரும் ஆனந்தம் விளைகிறது. நியாயம், நீதி என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் உலகிலோ நியாயம், நீதியெல்லாம் வெறும் சிறுபிள்ளை பேச்சாகவே உள்ளது. மனிதனின் நடத்தையை வழிநடத்துகின்ற 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று அதிகாரம், மற்றொன்று கருணை. அதிகாரம் செலுத்துவது என்பது உண்மையில் சுயநலத்தின் செயல்பாடு. உலகில் உள்ள ஆண், பெண் அனைவருமே தங்கள் அதிகாரத்தையும் சலுகையையும் பயன்படுத்தி முடிந்த அளவு லாபம் தேடவே முயல்கின்றனர். கருணை என்பதே சொர்க்கம்தான். நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கருணை நிறைந்தவர்களாக வேண்டும். நீதியும் உரிமையும் கூட கருணையையே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்களுக்கு பலனை எதிர்பார்ப்பது நமது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கிறது. அது மட்டுமல்ல, அது இறுதியில் துன்பத்தையே கொண்டு வருகிறது. கருணை, சுயநலம் கலவாத தானம் போன்ற லட்சியங்களை வாழ்வில் செயல்முறைப்படுத்த மற்றொரு வழி உள்ளது. நாம் சகுன கடவுளை நம்புமவர்களாக இருந்தால் செயலை வழிபாடாக செய்வதே அந்த வழி. இங்கே நாம் செய்கின்ற செயல்களின் பலன் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுகிறோம். இதன் மூலம் அவரை வழிபடுகிறோம். எனவே நாம் செய்வதற்கு பிரதியாக மக்களிடமிருந்தோ உலகிடமிருந்தோ எதையும் எதிர்பார்க்க நமக்கு உரிமையில்லாமல் போகிறது. இறைவன் இடையின்றி செயல்புரிந்தும் பற்று என்பது அவரிடம் ஒருபோதும் இல்லை. தாமரை இலையை தண்ணீர் நனைக்க முடியாதோ அதுபோலவே சுயநலமற்றவனை அவனுக்கு பலன்களில் நாட்டத்தை ஏற்படுத்தி அவனை பிணைக்க கர்மத்தால் முடியாது. சுயநலமும் பற்றுமில்லாதவன் நெருக்கம் மிக்கதும் பாவமே உருவானதுமான நகரத்தின் நடுவே வாழ்ந்தாலும் பாவம் அவனை நெருங்காது. முழுமையான தன்னல மறுப்பை கீழ்வரும் கதை விவரிக்கிறது. குருக்ஷேத்திர போருக்குப் பிறகு பாண்டவ சகோதரர்கள் 5 பெரிய யாகமொன்றை நடத்தினர். அதில் ஏழைகளுக்கு மிகுந்த அளவில் தானமளிக்கப்பட்டது. எல்லோரும் அந்த யாகத்தின் சிறப்பையும் பெருமையையும் கண்டு வியந்தார்கள். அத்தகைய ஒரு யாகத்தை இதுவரை உலகம் கண்டதில்லை என்று பாராட்டினர். யாகம் நிறைவுற்ற பின்னர் அங்கே ஒரு கீரிப்பிள்ளை வந்தது. அதன் உடம்பில் ஒரு பகுதி பொன்னாகவும் மற்ற பகுதி சாம்பல் நிறத்திலும் இருந்தது. உள்ளே நுழைந்தது, யாக மண்டபத்தில் விழுந்து புரண்டது. பின்னர் எல்லோரையும் பார்த்து, நீங்கள் எல்லோரும் பொய்யர்கள், இது யாகமல்ல என்று கூறியது. கேட்டவர்கள் திகைத்தார்கள். என்ன, இது யாகமல்ல என்றா சொல்கிறாய்? எவ்வளவு பொன்னும் பொருளும் ஏழைகளுக்கு அள்ளிக் கொடுக்கப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா?
எல்லோரும் செல்வந்தர்களாகி மகிழ்ச்சியில் திளைக்கின்றனரே, இதுவரை மனிதன் செய்தவற்றுள் மிக அற்புதமான யாகம் இது என்றனர். அதற்கு கீரிப்பிள்ளை கூறியது, முன்பொரு முறை சிறிய கிராமம் ஒன்றில் பிராமணர் ஒருவர் தன் மனைவி, மகன் மற்றும் மருமகளோடு வாழ்ந்து வந்தார். அவர்கள் மிகவும் ஏழைகள். பிறருக்கு படிப்பும் சாஸ்திரமும் சொல்லித் தந்து அதனால் கிடைக்கும் மிகக் குறைந்த பொருளைக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஒருமுறை அந்த நாட்டில் 3 வருடங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. முன்பு எப்போதையும் விட அந்த பிராமணக் குடும்பம் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகியது. பல நாட்கள் பட்டினியில் கழிந்தன. அதிர்ஷ்டவசமாக ஒரு நாள் காலையில் அந்த பிராமணனுக்கு பார்லி மாவு கிடைத்தது. அதை பக்குவம் செய்து பங்கிட்டு 4வரும் உண்ணத் தயாராயினர். அந்த வேளையில் அவர்களின் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. பிராமணர் கதவை திறந்தார். எதிரே விருந்தினர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். இந்தியாவில் விருந்தினர் என்பவர் வழிபாட்டிற்கு உரியவர். அந்த வேளைக்கு அவர் தெய்வமே. அந்த நிலையில் அவர் போற்றப்பட வேண்டும். எனவே அந்த ஏழை பிராமணர் விருந்தாளியை அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார். பின்பு தன் பங்கு உணவை அந்த விருந்தாளிக்குக் கொடுத்து சாப்பிடும்படி உபசரித்தார். வந்தவரோ கணநேரத்தில் மாவு முழுவதையும் சாப்பிட்டுவிட்டு, ஐயோ, நீங்கள் என்னை கொல்கிறீர்களே, 10 நாட்களாக நான் பட்டினி கிடக்கிறேன். இந்த சொற்ப உணவு என் பசியை தூண்டியல்லவா விட்டுவிட்டது என்று கதறினார். உடனே அந்த பிராமணரின் மனைவி கணவரிடம், என் பங்கை அவருக்குக் கொடுங்கள் என்று கூறினாள். பிராமணரோ வேண்டாம் என்றார். அதற்கு அவள், வந்திருப்பவர் ஏழை. வீட்டிற்கு வந்த விருந்தினரின் பசியைப் போக்கி உபசரிப்பது இல்லறத்தார்களாகிய நமது கடமை. அவருக்குத் தர உங்களிடம் ஒன்றும் இல்லாதபோது என்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டியது மனைவியாகிய என் கடமை என்று கூறி தன் பங்கை அந்த விருந்தாளிக்குக் கொடுத்தாள். அதை உண்ட பிறகும் விருந்தாளியின் பசி தீரவில்லை. அவர் துடித்தார். இதை பார்த்த அந்த பிராமணரின் மகன், தந்தையின் பாரத்தை சுமப்பதில் உதவ வேண்டியது மகனின் கடமை. இதோ என் பங்கு உணவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் பங்கை அந்த விருந்தாளியிடம் கொடுத்தான். அப்படியும் விருந்தாளியின் பசி அடங்கவில்லை. அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். இதைக் கண்ட அந்த மகனுடைய மனைவி தன் பங்கையும் கொடுத்தாள். அதை உண்டபின் அவரது பசி தீர்ந்தது. அவர்களை வாழ்த்தி விடைபெற்றார் அந்த விருந்தாளி. ஆனால் வீட்டிலுள்ள 4வரும் பசியின் கொடுமையால் அன்றிரவே இறந்து போனார்கள். அந்த மாவில் கொஞ்சம் அங்கே தரையில் சிந்தியிருந்தது. நான் அந்த மாவின் மீது புரண்டபோது என் பாதி உடம்பு பொன்னாகியது. அதை நீங்கள் இதோ பார்க்கிறீர்கள். அதுபோன்ற யாகம் எங்காவது நடைபெறுகிறதா என்று அன்றிலிருந்து நான் உலகம் முழுவதும் தேடுகிறேன். ஆனால் எங்கேயும் காண முடியவில்லை. என் மீதி உடல் பொன்னாகவும் இல்லை. அதனால்தான் இது யாகமே இல்லை என்கிறேன். தானம் பற்றிய இந்த கருத்து இப்போது இந்தியாவிலிருந்து மறைந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் குறைந்து வருகிறார்கள். நான் முதன்முதலில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டபோது கடமையுணர்வு கொண்ட ஒரு சிறுவனை பற்றிய ஆங்கிலக் கதை ஒன்று படித்தேன். தான் வேலை செய்து பெற்று வந்த கூலியில் சிறு தொகையை தன் தாய்க்கு கொடுத்தான் அவன். இதை புகழ்ந்து 4-5 பக்கங்கள் எழுதியிருந்தார்கள். அது என்ன பிரமாதமோ! இந்து சிறுவன் ஒருவனுக்கு இந்த கதையின் நீதி புரியவே புரியாது. தனக்காகவே ஒவ்வொருவனும் என்ற மேலை நாட்டுக் கருத்தை அறிந்த பின்னரே இப்போது அந்த கதை எனக்கு புரிகிறது. சிலரோ அனைத்தையும் தாங்களே எடுத்துக்கொண்டு தாய், தந்தை, மனைவி, மக்களைக் கூட தவிக்கும்படி விட்டுவிடுகிறார்கள். இல்லறத்தானின் லட்சியம் ஒருபோதும் ஓரிடத்திலும் இதுவாக இருக்கக்கூடாது. இப்போது கர்மயோகம் என்பது எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். சாகின்ற நிலையிலும் கூட கேள்வி எதுவும் கேட்காமல் ஒருவருக்கு உதவி செய்வதுதான் கர்மயோகம். கோடி முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதைப் பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். நீங்கள் செய்வதைப் பற்றி பெரிதாகவும் நினைக்காதீர்கள். ஏழைகளுக்கு செய்யும் உதவி பற்றி பெருமையடித்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களிடம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக, நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பை தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு லட்சிய இல்லறத்தானாக இருப்பது ஒரு லட்சியத் துறவியாக இருப்பதை விட கடினம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். உண்மையான கர்மயோகம்
உண்மையான துறவு வாழ்வை விட கடினமானதில்லை என்றாலும் நிச்சயமாக துறவு வாழ்விற்கு ஈடான கடுமை நிறைந்ததே.